பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க பாக்கியாக்கு தொந்தரவா இருக்க அந்த கவுன்சிலருக்கும், சுதாகருக்கும் இங்க ராதிகா வந்து சரியான பதிலடி குடுத்தது சரிதான் நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல இங்க கோபி சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காரு. "பாக்கியா நான் இந்த மாரி வீட்டுக்கு தான் போறேன். நீ வரியா?" அப்படிங்கிற மாரிலாம். இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாவ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்லங்க எனக்கு ரெஸ்டாரண்ட்ல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. நான் வேணா அப்புறமா வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபிய வந்துட்டு இங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்லேருந்து அனுப்பி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ரெஸ்டாரண்ட்ல இங்க பாக்கியாவும், செல்வியும் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அந்த பக்கம் இங்க பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்க ராதிகா வராங்க. இங்க ராதிகா வந்துட்ட பிறகு இங்க பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளிய நிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு எதார்த்தமா இங்க பாக்கியா வந்துட்டு டேபிள் தொடச்சிட்டு இருக்கும்போது, இங்க ராதிகா வெளிய நிக்கிறத பாக்குறாங்க. வெளிய நிக்கிறத இங்க பாக்கியா பார்த்தோனே, இங்க பாக்கியாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. "ராதிகா நீங்களா? நீங்க எங்க இந்த பக்கம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ராதிகாவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "என்ன பாக்கியா உங்க புது ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். உள்ள கூட கூப்பிட்டு கேட்க மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க ராதிகா சொல்லும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "உள்ள வாங்க ராதிகா. ஏன் வெளில நிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகாவ இங்க பாக்கியாவும் வந்துட்டு இங்க ரெஸ்டாரண்ட் உள்ள கூப்பிடுறாங்க. அப்பதான் இங்க ராதிகா ரெஸ்டாரண்ட் உள்ள வந்த பிறகு இங்க பாக்கியா ராதிகாவ பார்த்து கேட்கறாங்க. "என்ன ராதிகா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. "ஒரு வேலை விஷயமா இங்க ஊருக்கு வர வேண்டியது இருந்தது பாக்கியா. அதுதான் வந்துட்டு ஊருக்கு வந்தேன். அதான் கிளம்பலான்ட்டு அப்படியே போம்போது உங்கள பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லும்போது, அப்பதான் இங்க பாக்கியா கேட்கறாங்க. "கிளம்புறீங்க அப்படின்னா, அது வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல. ஏன் இந்த நேரத்துல வந்து ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்க? நான் ரெஸ்டாரண்ட் இங்க வச்சிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ராதிகா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கேட்கும்போது, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல செல்வி கிட்ட தான் கேட்டேன். செல்வி கிட்ட கேட்டப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் வந்து என்ன அனுப்புனாங்க. உங்களுக்கு கால் பண்ணது ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பக்கத்துல இருந்த செல்வி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "ஆமாக்கா, நான் தான் வந்துட்டு ராதிகா மேடம்க்கு அட்ரஸ் குடுத்தேங்க. அவங்க வந்துட்டு உனக்கு கால் பண்ணாங்களாம். உன் கால் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததாக்கா. அதான் எனக்கு கால் பண்ணாங்க. நான் தான் குடுத்தேன். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன்க்கா. ஆனா மறந்துட்டு இருக்கிறேன்க்கா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா வந்துட்டு, "அது இருக்கட்டும். நீங்க எப்படி ராதிகா இருக்கீங்க? மயு நல்லா இருக்காளா? மயு நல்லா படிக்கிறாளா? மயு நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? அவ எப்படி இருக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா வந்துட்டு, "அதெல்லாம் மயூரும் நல்லா இருக்கா பாக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இது புதுசா சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் தொறந்திருக்கீங்க. அந்த 2 ரெஸ்டாரண்ட் என்னாச்சு? அவ்வளோ பெரிய 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தீங்க. அத விட்டு ஏன் பாக்கியா இப்படி சின்னதா வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் தொறந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு என்ன என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி சோகத்திலேயே வந்துட்டு இங்க தலைய கீழ தொங்க போட்டுறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ராதிகா கேட்கறாங்க, "என்னாச்சு பாக்கியா? நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையே! அமைதியா இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா சொல்ல வரும்போது, இங்க செல்வி சொல்றாங்க, "பாக்கியாக்கா நீ இரு. என்னாச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ராதிகா மேடம்ட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க செல்வி வந்துட்டு இங்க ராதிகா கிட்ட நடந்த எல்லா விஷயம் சொல்றாங்க. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு இங்க ராதிகாவ பார்த்துட்டு, "ராதிகா மேடம் இப்போ பாக்கியா அக்கா கிட்ட அந்த 2 ரெஸ்டாரண்ட் இப்ப இல்ல அவங்ககிட்ட. 2 ரெஸ்டாரண்டும் வந்துட்டு பாக்கியா அக்கா விட்டு போயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு இப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ல தொறந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி சொல்லும்போது, உடனே இங்க ராதிகா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, "என்ன செல்வி என்ன சொல்ற? எப்படி? என்னாச்சு? ஏன் இப்ப பாக்கியா கிட்ட அந்த 2 ரெஸ்டாரண்ட் இல்ல வித்துட்டாங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு, "இல்ல ராதிகா மேடம், ஆசையா வந்துட்டு பாக்கியா அக்கா அந்த 2 ரெஸ்டாரண்ட்ட வந்து தொறந்தாங்க. அவங்க ஏன் விக்க போறாங்க? பாக்கியா அக்காவ ஏமாத்தி அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே இங்க ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியாம ரொம்ப அதிர்ச்சி ஆயிறாங்க. இந்த பக்கம் பாக்கியாவும் வந்துட்டு கண் கலங்கிட்டே ஒரு மாரி நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதிகா. விடுங்க. செல்வி ஏன் இதெல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "பாக்கியா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சொல்லு செல்வி யாரு என்ன ஏமாத்துனாங்க? அப்படி யாரு பாக்கியா கிட்ட இருந்து அந்த 2 ரெஸ்டாரண்ட்ட ஏமாத்தி வாங்குனது?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா வந்துட்டு செல்விய பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு, "வேற யாரு? பாக்கியா அக்காவோட சம்மந்தி இனியாவோட மாமனார் அந்த சுதாகர் தான் வந்துட்டு ஏமாத்தி வாங்கிட்டாரு ராதிகா மேடம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு இங்க ராதிகா கிட்ட சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே இங்க ராதிகா ஒண்ணுமே புரியாம இங்க பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க, "என்ன பாக்கியா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியாவ பார்த்து ராதிகா கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியாவும் வந்துட்டு, "இல்ல ராதிகா இந்த விஷயத்த நான் கேட்டாலும் வந்துட்டு எனக்கு சரியான பதில் கிடைக்கல. அதான் வந்துட்டு நான் இனியாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்லாம் கிஃப்ட்டா குடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு என் மனச நானே தேத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கான பணத்தையும் வந்து நான் வாங்கிட்டேன். அதனால இப்போதைக்கு என் மனச தேத்திக்கிட்டு, அங்கருந்து வந்த பணத்த வச்சு தான் இப்போ சின்னதா வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ட வச்சு நடத்திட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு செல்வி கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வந்துட்டு இங்க ராதிகாட்ட சொல்லிர்றாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அவர சும்மாவா விட்டீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல ராதிகா, இனியாவோட வாழ்க்கைக்கோசரம் தான் வந்துட்டு நான் சும்மா இருந்தேன். இல்லன்னா நான் சும்மா விட்டுருப்பனா? இனியா வந்துட்டு அந்த வீட்ல இருக்கா. அதனால இனியாவோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இத நான் அப்படியே விட்டுட்டேன்.
அப்படின்ட்டு இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ராதிகாட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா வந்துட்டு, "என்ன பாக்கியா இதெல்லாம்? நான் உங்களுக்கு இப்படி நடக்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே வந்து திரும்பி நின்னுட்டீங்களே பாக்கியா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா ஒரு மாரி கவலையோட இங்க பாக்கியாவ பார்த்து பேசுறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "அதெல்லாம் விடுங்க ராதிகா பார்த்துக்கலாம். நான் ரெஸ்டாரண்ட்ட குளோஸ் பண்ண போற நேரமாச்சு. நீங்க வாங்க நம்ம கிளம்பி வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம்" அப்படின்ட்டு இங்க ராதிகாவ வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டு இங்க ரெஸ்டாரண்ட்லாம் வந்துட்டு இங்க பாக்கியா குளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பக்கத்துல இருந்த செல்வி வந்துட்டு, "ஆமாக்கா, ஆமாக்கா. சீக்கிரமா குளோஸ் பண்ணு. அவனுங்க வேற வந்துருவானுங்க" அப்படிங்கிற மாரி இங்க செல்வி சொல்லவும், அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "யாரு யாரு வருவா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ராதிகா பார்த்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதிகா. நீங்க கிளம்புங்க. வாங்க நம்ம கிளம்பலாம்" அப்படிங்கிற மாரி இங்க ரெஸ்டாரண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இங்க செல்வி சொல்லவும், அப்பதான் வந்துட்டு அங்க கவுன்சிலர் வந்துட்டு அங்க ஆளுங்கள கூப்பிட்டுட்டு, இங்க கவுன்சிலர் வந்துட்டு இங்க ராதிகா இருக்கும்போது, பாக்கியா ரெஸ்டாரண்ட்ட குளோஸ் பண்ணும்போது, பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். உடனே அந்த கவுன்சிலர் வந்துட்டு இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் உள்ள வந்துட்டு, "என்ன மேடம் நாங்க வரதுக்கு முன்னாடியே ரெஸ்டாரண்ட்ட குளோஸ் பண்றீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா மேடம்? சீக்கிரமா வந்துட்டு பசிக்குது. சீக்கிரமா எதனா சமைச்சு குடுங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அதிகாரமா வந்துட்டு அந்த கவுன்சிலரு இங்க பாக்கியோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு சமைச்சு குடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியாவும் செல்வியும் பார்த்து கேட்கறாங்க. யாரு இதெல்லாம்? யாரு இவங்கலாம்? இவங்க ஏன் வந்துட்டு நைட்ல இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற மாரி. இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் இங்க கவுன்சிலர் வந்துட்டு இங்க ராதிகாவ பார்த்துட்டு, "என்ன மேடம் இவங்க யாரு புதுசா? நான் யாருன்னு கேட்கறாங்க. என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லலையா?" அப்படிங்கிற மாரி அந்த கவுன்சிலர் வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து கேட்டுட்டு, அப்பதான் அங்க கவுன்சிலர் வந்துட்டு அவன் அவன் கூட இருந்த ஒரு ஆள வச்சு இங்க ராதிகா கிட்ட யாரு அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறான். அப்பதான் வந்துட்டு அந்த கவுன்சிலர் கூட இருந்த ஆளும் வந்துட்டு இங்க ராதிகாவ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். "மேடம் அண்ணன் யாரு தெரியுமா? அண்ணன் தான் வந்துட்டு இந்த ஏரியா கவுன்சிலரு. அண்ணனுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஏரியால. அதனால அண்ணன் என்ன கேட்கிறாரோ அத சமைச்சு குடுங்க. ஏன்னா பாக்கியா மேடம் உங்களுக்கு தெரியாதா? அண்ணன பத்தி சீக்கிரமா வந்து அண்ணன சமைச்சு குடுங்க" அப்படிங்கிற மாரி அங்க கவுன்சிலர் கூட இருந்த ஆள் வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்தும், இங்க ராதிகாவ பார்த்தும் பேசிட்டு இருக்கான். அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "இங்க பாருங்க இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மூடுற டைம். இந்த டைம்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு சமைச்சு குடுங்க அப்படிங்கிற மாரி அவங்கள பத்தி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? நீங்க ஒரு கவுன்சிலர் தானே?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கேட்கறாங்க. அப்பதான் அங்க இருந்த கவுன்சிலரும் வந்துட்டு, "என்ன பாக்கியா மேடம் உங்களுக்கு தெரியாதா? நான் இந்த நேரத்துக்கு தான் வருவேன். எனக்கு சமைச்சு குடுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அதனால போயிட்டு சமைங்க போங்க. இவங்க ஏன் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? இவங்க யாரு? இவங்கள மொதல்ல வெளிய போக சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகாவ பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு வெளிய போக சொல்லி அந்த கவுன்சிலர் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து சொல்லிறாங்க. "பாக்கியா நீங்க எதுவும் சமைக்காதீங்க. அவங்களுக்கு சமைச்சு குடுக்காதீங்க. அப்படி என்னதான் வந்துட்டு இவங்க பண்ணிருவாங்க பார்ப்போம்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா ஒரு பக்கம் அந்த கவுன்சிலர பார்த்து கோவப்பட்டு பேச, அப்பதான் அங்க இருந்த கவுன்சிலரும் வந்துட்டு, "என்ன மேடம் நீங்க என்ன புதுசா பேசிட்டீங்க? யாரு நீங்க? நான் யாருன்னு தெரியல. இந்த ஏரியா கவுன்சிலர்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலரும் வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு ராதிகாவ பார்த்து பேச, அப்பதான் இங்க ராதிகா கோவப்பட்டு, "நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இந்த நேரத்துல அதுவும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மூடுற டைம்ல வந்துட்டு சமைச்சு குடு அப்படிங்கிற மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியே. ஆம்பளைங்கலாம் ரெஸ்டாரண்ட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கியே" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா ஒரு சைடு இங்க கவுன்சிலர பார்த்து கோவப்பட்டு பேச, அப்பதான் அந்த கவுன்சிலரும் வந்துட்டு ராதிகா பேசுனத காதுல வாங்கிட்டு கோவப்பட்டு உட்கார்ந்திருந்த பெஞ்ச வந்துட்டு அப்படியே கவுத்து விட்டுறான். உடனே இங்க ராதிகா கோவப்பட்டு இங்க கவுன்சிலரோட கன்னத்திலே வந்துட்டு 2 அர அரைஞ்சுறாங்க. இங்க ராதிகா கவுன்சிலரோட கன்னத்துல அடிக்கவும், உடனே இத பார்த்த உடனே இங்க பாக்கியாக்கும், செல்விக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "ராதிகா வேணாம் அடிக்காதீங்க" அப்படிங்கிற மாரி தடுக்கும்போது, உடனே இங்க ராதிகா திரும்பவும் வந்துட்டு இங்க கவுன்சிலரோட கன்னத்துல திரும்ப 2 அர அறையிறாங்க. உடனே இங்க கவுன்சிலர் வந்துட்டு கன்னத்துல கை வச்சுட்டு ஓரமா போக, உடனே இங்க ராதிகா கவுன்சிலர் சட்டைய புடிச்சு சொல்றா, "யாரு நீ? யார அனுப்பி நீ வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி ராதிகா கேட்கவும், இந்த பக்கம் பாக்கியாக்கு எதுவுமே புரியாம நின்னுட்டுருக்காங்க. அப்பதான் அந்த கவுன்சிலர் வந்துட்டு அடி வாங்கவும், அடி வாங்கிட்டு எல்லாத்தையும் உளறிறான். "மேடம் அடிக்காதீங்க. அடிக்காம இருங்க. நானே சொல்லிர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க கவுன்சிலர் சொல்லிர்றான். "மேடம் நான் ஒண்ணும் நீங்க நெனைக்கிற மாரி இந்த ஏரியா கவுன்சிலர்லாம் கிடையாது. நான் சுதாகர் சாரோட அடியாள் தான். சுதாகர் சார் சொல்லி தான் கவுன்சிலர்ன்ற பேர யூஸ் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்ல தினமும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். பாக்கியா மேடம இந்த ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ண சொல்லு சுதாகர் சார். ஏன்னா பிரச்சனை பண்ணி காலி பண்ண வைக்கணும்" அப்படிங்கிற மாரி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கான பணத்தையும் என்கிட்ட குடுத்தாரு. அதனால தான் வந்துட்டு நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். எனக்கும் பாக்கியா மேடம்க்கும் தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். போலீஸ் கிட்டலாம் புடிச்சு குடுத்துறாதீங்க. என்ன எப்படியே விட்டுருங்க நான் போயிர்றேன். எனக்கு எதுவும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா 2 அர கன்னத்துல அறைஞ்ச உடனே இங்க கவுன்சிலர் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா வந்துட்டு அந்த கவுன்சிலரோட சட்டைய புடிச்சுட்டு இங்க பாக்கியா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "பாத்தீங்களா பாக்கியா, இனியாவோட மாமனாரு அந்த சுதாகர் தான் வந்துட்டு திரும்பவும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும். இந்த ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டு திரும்பவும் நீங்க காலி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இவன அனுப்பி வச்சிருக்கான். எனக்கு அப்பவே சந்தேகமாச்சு. தேவையில்லாம வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட்லயும் எவனும் பிரச்சனை பண்ண மாட்டானே. இவன பார்த்தப்பவே எனக்கு சந்தேகமாச்சு. இவன பார்த்தா கவுன்சிலர் மாரி தெரியல. இவன் எப்படியோ வந்துட்டு உங்கள பழிவாங்கணுன்ட்டு இனியாவோட மாமனாரு அனுப்பி வச்ச ஆளா தான் இருப்பான்ட்டு, அதுக்கு தான் வந்து 2 அடி போட்டேன். இவனே வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டான் பாத்தீங்களா பாக்கியா"
இனியாவோட மாமனாரு அந்த சுதாகர சும்மா விடக்கூடாது பாக்கியா. உங்க 2 ரெஸ்டாரண்ட்டையும் புடுங்கிட்டு, இப்ப இதையும் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? இவன வந்துட்டு ஆதாரமா வச்சு, அந்த சுதாகர போலீஸ்ல பிடிச்சு குடுத்து உள்ள தள்ளு பாக்கியா அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியாவும் கோவப்பட்டு, ஆமா ராதிகா நீங்க சொல்றது சரிதான். நான் எந்த பிரச்சனையும் வேணான்ட்டு அமைதியா போனாலும், அந்த சுதாகர் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. இவன கூட்டிட்டு வாங்க, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்ட்டு இங்க ரெஸ்டாரண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு, இங்க பாக்கியா, செல்வி அது மட்டும் இல்லாம ராதிகா அந்த கவுன்சிலரையும் வந்துட்டு கூட கூட்டிட்டு போயிறாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க ராதிகா, பாக்கியா எல்லாருமே வந்துட்டு அந்த கவுன்சிலர வச்சு எல்லா உண்மையும் சொல்ல வச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க போலீஸையும் கூட்டிட்டு இங்க நேரா சுதாகர் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க நைட் டைம்ல போயிட்டு இங்க ராதிகா, பாக்கியா, செல்வி அந்த கவுன்சிலர் வந்துட்டு இங்க சுதாகர் வீட்டு கதவு வந்து தட்டுறாங்க. அப்பதான் வந்துட்டு அங்க இருந்துட்டு கதவ வந்துட்டு அங்க வாட்ச்மேன் தொறந்து விடுறான். உள்ள வரும்போது தான் இங்க பாக்கியா நேரா உள்ள வந்துர்றாங்க. உள்ள வரப்போ இங்க இனியா, அது மட்டும் இல்லாம சுதாகர், நிதிஷ் எல்லாருமே வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க பாக்கியா, ராதிகா, அது மட்டும் இல்லாம செல்வி 3 பேரும் வராங்க. கூடவே வந்துட்டு இங்க கவுன்சிலர கூட கூட்டிட்டு வராங்க. உடனே இங்க கவுன்சிலர பார்த்த உடனே இங்க சுதாகர் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்பதான் இங்க சுதாகரும் வந்துட்டு கவுன்சிலர பார்த்த உடனே மனசுல நினைச்சு பார்க்குறாரு. இவன் எங்க இவங்க கூட வந்துட்டு இருக்கான்? ஒருவேளை மாட்டிக்கிட்டானா? என்ன இது தெரியலையே அப்படிங்கிற மாரி ஒரு மாரி சுதாகர் பார்த்துட்டு இருக்க. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "வாங்க சம்பந்தி உள்ள வாங்க. என்ன இந்த டைம்ல வந்திருக்கீங்க? யாரு இவங்கலாம்? இவங்கலாம் ஏன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சுதாகர் கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நல்லா பாருங்க. அவன யாரும் உங்களுக்கு தெரியாதா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கேட்கறாங்க சுதாகர பார்த்துட்டு. உடனே இனியா வந்துட்டு, "அம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா எதனா பிரச்சனையா? ஏம்மா இந்த நேரத்துல வந்துட்டு ராதிகா ஆண்டிலாம் கூட கூட்டிட்டு வந்திருக்க? இவரு யாரும்மா? இவர ஏன் கூட கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இனியா ஒரு சைடு பதட்டப்பட்டு இங்க பாக்கியாவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்து சொல்றாங்க, இவன் வேற யாரும் இல்ல. இதோ நிக்கிறாரு பெரிய தொழிலதிபர், பெரிய பிசினஸ்மேன். இவர் அனுப்புன ஒரு ஆளு தான். இவன் வந்துட்டு தினமும் கான்ஸ்டன்ட்ன்ற பொய்ய சொல்லி என் ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட இருந்து அந்த 2 ரெஸ்டாரண்ட்ட பறிச்சது மட்டும் இல்லாம, இப்ப நான் வச்சிருக்க சின்ன ரெஸ்டாரண்ட்டையும் வந்துட்டு ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணி அதையும் காலி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இவன அனுப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்ட்டு இதோ நிக்கிறாரு சுதாகர். இவன அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா இனியா கிட்ட சொல்லுவோம். இங்க இனியா வந்துட்டு உடனே சுதாகர பார்க்குறாங்க. அப்பதான் அங்க இருந்த நிதிஷ் வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "ஆன்டி என்ன ஆச்சு? ஏன் இப்பலாம் வந்துட்டு அப்பா மேல தேவையில்லாம பழி போட்டுருக்கீங்க? உங்க 2 ரெஸ்டாரண்ட் எப்போ உங்க கிட்டேருந்து பறி போச்சோ, அப்பலேருந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்பா தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி அங்க இருந்து நிதிஷ் வந்துட்டு எழுந்து பேசுவோம். உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "இத நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இத இவன் வாயில இருந்து சொல்லுவான். அப்பவாச்சும் நம்புங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க கவுன்சிலர வச்சு எல்லா உண்மையும் வந்துட்டு இங்க ராதிகாவ சொல்ல வைக்கிறாங்க. சுதாகர பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருந்த சுதாகர் மனைவி, அது மட்டும் இல்லாம நிதிஷ், இனியா எல்லாருமே வந்துட்டு அந்த கவுன்சிலர் சொல்றது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கவுன்சிலரும் வந்துட்டு, "இந்த மாரி சுதாகர் சார் தான் வந்துட்டு என்ன அனுப்பி பாக்கியா மேடத்தோட ரெஸ்டாரண்ட்ட பிரச்சனை பண்ணி, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை குடுத்து, அவங்கள அங்கருந்து காலி பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அனுப்புனாரு. இவரு தான் வந்துட்டு எனக்கு பணத்த குடுத்து இதெல்லாம் பண்ண வச்சாரு." அப்படிங்கிற மாரி எல்லா உண்மையும் வந்துட்டு இங்க கவுன்சிலரும் வந்துட்டு இங்க சுதாகர் முன்னாடியே வந்துட்டு எல்லார்ட்டயும் சொல்லிர்றான். அப்பதான் அங்க இருந்த ராதிகாவும், பாக்கியாவும் வந்துட்டு அங்க சுதாகர் கூட இருந்த எல்லாரையும் பார்த்து சொல்லிர்றாங்க, "இப்பவாச்சும் நம்புறீங்களா? இவர நம்பாதீங்க. இவரு தான் வந்துட்டு வேணுன்ட்டே என்னோட ரெஸ்டாரண்ட்ட என்ன விட்டு போணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியாவும் ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இது எல்லாத்தையும் பார்த்திருந்த இனியா வந்துட்டு சுதாகர பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "பாக்கியா இதுக்கு மேலயும் வந்துட்டு இவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம கூட்டிட்டு வந்த போலீஸ கூப்பிட்டு இவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா போலீஸ கூப்பிட்டு அந்த கவுன்சிலரையும், சுதாகரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க.